ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். எல்லா தொகுதிகள்லையுமே இருமுனை போட்டி தான். மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒருத்தர் பலவீனமாக தான் இருக்கிறாரு அப்படின்னு திரு ஆர்கே. நீங்கள் சொல்கிற தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஆமாம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது மாற்ற முடியாது. எப்போவுமே ஒன்று இந்த இயக்கம் அல்லது அந்த இயக்கம் அப்படிங்கிற பார்வை தான் இருக்குது. நடுவில் சில சமயம் இடைக்காலத்தில் மூன்றாவது சக்தி, நான்காவது சக்தியெல்லாம் வந்தால் கூட அது நெக்லிஜிபிளாக போயிருக்கு எல்லா தேர்தல்லையுமே. டிசைடிங், அதாவது தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது முழுமையான இடத்தை தான் பெற்று இடங்களில் வென்று வருது. பெரும்பான்மை கூட்டணி அந்த மாதிரி வந்தது கிடையாது, எப்போவுமே வந்தது கிடையாது. அது தமிழ்நாட்டுடைய கேரக்டர். ஒன்று டிசைட் பண்ணிடுவாங்க, இவரே இல்லைன்னா அவர் அப்படிங்கிறது தான். அதில் அதனால தான் மூன்றாவது அணிங்கிறது எடுபடாமல் போச்சு. கேரளாவில் எடுத்துக்கலாம் மிக்சராக இருக்கும், சில மற்ற மாநிலங்களில் இருக்கும். தமிழ்நாட்டில் நிலைமை. அப்புறம் ஒரு கூடுதல் கருத்து சொல்லணும். சித்தாந்தத்தை பற்றி நான் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, 77 எமர்ஜென்சி காலம், எமர்ஜென்சி சர்வாதிகாரம் அந்த எதிர்ப்பு இருந்தபோது தமிழ்நாடு தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா பகுதியில் காங்கிரஸ் அபரிமிதமாக வெற்றி பெற்றது. அதன் விளைவு என்னன்னா, இப்போ நானே என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்துக்கு உட்பட சொல்கிறேன். ட்ரெயின் நேரத்தோடு வந்தது, அலுவலகம் நேரத்தோடு இயங்கியது. இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு, ஆனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்கிற மனப்பான்மை இருக்குது. மூன்றாவது 67 திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி இந்திய எதிர்ப்பு மட்டுமல்ல, அரிசி தட்டுப்பாடு. ஆக வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் என்னவோ அதை தான் பார்க்குறாங்க. அதனால தான் திராவிட இயக்கங்கள் நலத்திட்டங்களை அதிகமாக கவனம் செலுத்தும். ஓகே திரு ரகு, மும்முனை போட்டி பலமுனை போட்டின்னு சொன்னாலும் முதல் அணிக்கு தான் இது சாதகமாக அனுகூலமாக இருக்குது அப்படின்னு திரு ஷியாம் குறிப்பிட்டார். அதுதான் ட்ரெண்டாக இப்போவுமே. ஆமாம், அது நீங்கள் நேச்சுரலாக ஒரு ஓட் ஷேர்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம வரலாறுகள்லேருந்து எடுக்கிறது ஒன்று. அப்புறம் இப்போ இருக்கிற நிலவரம் ரெண்டுத்தையும் நீங்கள் கொலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அணிக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் இந்த மும்முனை இருமுனை பற்றி கேட்டிங்கல்ல, ஐ வுட் சே இட் இஸ் a trend across the country. ஆமா, ஏன்னா நீங்க கர்நாடகால மும்முனை இருந்தது. ஜனதாதள் செக்யூலர் தனியா போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க பிஜேபியோட சேர்ந்து போட்டி போடுறாங்க. பேசிக்கலி அங்க இதுதான் இருமுனை போட்டி தான். உத்தரப்பிரதேஷ்ல பிஎஸ்பி தனி ஃபோர்ஸா இருக்காங்க. they won 10 seats in 2019. பட் அங்கேயே இப்ப போட்டி அப்படின்னு பார்த்தா இரண்டு பெரிய கூட்டணிகளுக்கு இடையில உள்ள போட்டி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் அந்த ரேஸ்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்புறம் தெலுங்கானால இருந்தது ஒரு சீரியஸ் மும்முனை போட்டி அப்படின்னு நீங்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கானாவில் சொல்லலாம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி, இப்போ ஆட்சியில் இருக்கிற ஒரு புது கட்சி, ஆட்சிக்கு வர துடிக்கும் இன்னொரு கட்சி, ஓரளவுக்கு பேஸ் இருக்கிற பிஜேபி. பட் இந்தியன் கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் தட் தான். தமிழ்நாட்டில் கேட்கவே வேணாம். பியூ சின்னப்பாவா, தியாகராஜ பாகவதரா, எம்ஜிஆரா, சிவாஜியா, ரஜினியா, கமரா, அஜிதா, விஜயா, இப்படி தான் நம்ம போவோம். ஏஆர் ரஹ்மானா, இளையராஜா, இந்த பைனரி பாலிடிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. அதுவா கேட்கறது. ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே திரு அக்னேஸ்வரன், சுருக்கமாக அதில் நுணுக்கமாக ஒன்று திரு ஆர்கே சொன்னதுலேருந்து, அந்த இப்போ பேசிட்டு இருக்க இருதுருவ அரசியல் அப்படின்னு நம்ம வைக்கிற தொனியில் வைக்கிறக்கூடிய கேள்வி வேறாகவும், திரு ஆர்கே சொன்னது சில இடங்களில் அந்த இருதுருவ அரசியலில் மூன்றாவதாக இப்போ புதிதாக சேர்ந்திருக்கிறவங்களும் வர்றாங்க, இருதுருவ அரசியலில் அந்த இதில் களத்தில் வர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த இருதுருவ அரசியலுடைய தன்மை சில இடங்களில் மாறப்போகுது அப்படின்னு தான் அவர் குறிப்பிடுறார். மாறலாம். 67க்கு முன்னாடி மத்தியிலும் மாநிலத்திலும் செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக இருந்தபோது அதை சில திராவிட கட்சிகள் போராடித்தான் இங்கே ஆட்சிக்கு வந்தாங்க. அது மொழி, பெண் கல்வி, இது மாதிரி இடஒதுக்கீடு, இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கு இருந்த வறுமை, அப்போ இதெல்லாம் வச்சு தான் காங்கிரஸ் பல ஆட்சி காலமாக இருந்தாலும் அதை வீழ்த்துவதற்கு அன்றைக்கு திராவிட கட்சியினுடைய முயற்சி, அவங்களுடைய ராப்பகலாக உழைச்சாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 67க்கு பிறகு தேசிய கட்சிகள் இங்கு இதுவரைக்கும் வரல. ஆனால் இன்றைக்கு மத்தியில் ஆளுகிற கட்சி வர நினைக்கிறது. செயல்கள் இருந்தால் எந்த கட்சியும் தூக்கி தள்ளிட்டு போங்கப்பா அப்படின்னு மாற்றாக வரும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஆளுகிற கட்சி கடைசியா நான் நடந்ததை தான் பார்ப்பேன். நடக்க போறது வானத்திலிருந்து பெய்யும், அதை நான் நம்பல. 37 விழுக்காடு எதிர்கட்சி, 34 விழுக்காடு. இதை விட அதிகமாக இருந்தால் அதை நான் மூன்றாவது அணின்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் நினைக்கவே முடியாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான். வரட்டும் வந்த பிறகு நம்ம நேஷனலிசம் பத்தி பேசுறோம், அந்த சப் நேஷனலிசம் பத்தியும் பேசணும். அது இந்தியாவில் ஒரு மேஜர் ஃபேக்டர். இன்ஃபேக்ட் நேஷனலிசத்தை விட பேஷனேட்டா அதை தூக்கி பிடிக்கிறவங்க இருக்காங்க. மக்களுக்கு அது முக்கியம். அதான் ஒருத்தர் சொன்னாரு, நான் இந்தியரா, அதாவது தமிழரா இங்க பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்திய குடிமகனா இருந்து ஆஸ்திரேலியா போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன்னா I will become an Australian.
அந்த சிட்டிசன்ஷிப் மாறிடும். ஆனா என்னோட எத்னிக் ஐடென்டிட்டி as தமிழ் will be there, will always be there. அதை நீங்க மறந்துடவே கூடாது. இந்த சப் நேஷனலிசம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்க வந்து இந்த சரக்கு மற்றும் சேவை வரி அதிகமாக மராட்டியர்கள் கொடுக்கிறார்கள், அவர் தமிழர்கள் கொடுக்கிறார், அவங்க பாராட்ட மாட்டேங்கிறீங்களே. டிஸ்க்ளைமரே பிரச்சாரம் மாறாக அவர் துண்டிக்கிறீங்களே. நிகழ்ச்சியில பண்ணிருக்காங்க. அதுதான் நன்றி நன்றி. ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.